உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க சீக்கிரம் இறந்து போயிடுவாங்கிறதுக்கான எவிடன்ஸ் என்கிட்ட இருக்குது, என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். எப்படின்னா ஜாப்பனீஸ் தான் உலகத்திலே கம்மியாக தூங்குறவங்க, 5லேருந்து 6 மணி நேரம் தூங்குறவங்க. ஜாப்பனீஸ் யாருமே வளர்ந்தே இருக்க மாட்டாங்க, ஹைட்டாகவே இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்களா, தூங்கினாதான் வளருவோம். யாரெல்லாம் வளரலையோ அவங்க குழந்தை பருவத்தில் நல்லா தூங்காதவங்க. நல்லா தூங்குறவங்க ஹைட்டாக இருப்பாங்க, தூங்காதவங்க வளர்றது கம்மியாகும். ஆனால் அவங்க தூங்காதல ஒரு நியாயம் இருக்குது, ஒரு தர்மம் இருக்குது. எறும்பை விட வேகமாக வேலை பார்க்குறவங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது, ஒரு பிரின்சிபல்ஸ் இருக்குது. என் குழந்தை நல்லா தூங்கணும்னா ஒரே ஒரு டிப்ஸ் இருக்குது. காலையில் 10 நிமிஷம் நேச்சுரல் சன்லைட் பார்க்குற மாதிரி டைரக்ஷனில் பனியனோ ஷர்ட்டோ கழட்டிட்டு இல்லை முட்டி வரைக்கும் லேடிஸ் புடவை தூக்கி விட்டு உட்காந்து அந்த சன்லைட்டை அவங்க உடம்பு பட்டுச்சுன்னா நைட் சூப்பராக தூக்கம் வரும். ஏன்னா என் உடம்பு சிற்காடின்றதும் சொல்லுவோம் இல்லையா, பயாலஜிக்கல் கிளாக், டே நைட், எல்இடி லைட்லேயே மார்னிங் டு நைட் வரைக்கும் இருக்கிறோம். காரில் வருவோம் எங்கேயாவது எந்த டைம்ல சன்லைட் அப்சர்வ் பண்ணுவோம், மார்னிங் பிறந்த குழந்தைங்களை போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏர்லி மார்னிங் சன்லைட்டில் நம்ம குழந்தைங்களை வந்துட்டு குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தூக்கமே வரலன்னு சொல்கிறவங்க தூக்க மாத்திரை போடுறதுக்கு முன்னாடி 15 நிமிஷம் காலையில் சன்லைட்டில் போய் உட்காரணும்னு சொல்கிறேன். நான் அந்த எக்ஸ்போஸ் ஆகணும்னு சொல்லிட்டு மதீத் 45 நபிகள் நாயகம் அவர் வந்துட்டு சொல்லியிருப்பாரு, எப்பவுமே ஸ்லீப் அட் யோர் ரைட் சைட் அண்ட் நீ குப்புறப்படுத்தி தூங்காத. அது வந்து சாத்தான் தூங்குற மாதிரியா. ஒரு பெரிய ப்ரேயர் பண்ணுற இடத்துல மசூதியில் நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்களாம். அப்போ அல்லா வந்துட்டு குப்புறப்படுத்தி தூங்குனாங்களா அடித்து எழுப்புனாராம், நீ இப்படி தூங்கக்கூடாது, கடிந்து கொள். ஹராம்னு சொல்லுவாங்க முஸ்லீம்ஸில். ஹராம்னா அது கடவுளுக்கு பிடிக்காத ஒரு செயல், அவர் வெறுக்கிற ஒரு செயல் செய்யறது தான் ஹராம். குப்புறப்படுத்தி தூங்குறது ஹராம், நின்றுட்டு தண்ணி குடிக்கிறது ஹராம், உட்காந்து தண்ணி குடிக்கணும். ஆனால் அதெல்லாம் சயின்ஸ் இருக்குது தெரியுங்களா. நான் உட்காந்து தண்ணி குடிச்சின்னா என்னோட தண்ணி வந்து இப்படி போகும்போது கால் வந்து சர்க்குலேஷன் ஃபாஸ்ட்டாக வயிற்றுக்கு வராது. நின்றுட்டு குடிக்கும் போது உடம்பு இம்பேலன்ஸ் ஆகுது. சின்ன சின்ன சயின்ஸ், பரவாயில்ல ஒரு நாள் நின்று குடிக்கிறேன் ரத்தம் வந்தால் வந்துட்டாலும் சொல்லக்கூடாது. நபிகள் நாயகம் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு குரானில், ஒவ்வொரு இவங்களும் ஃபாலோ பண்ணுற விஷயம், ஜன்னல் ஓரத்தில் தூங்கக்கூடாது, வாசப்படிக்கு நேராக தூங்கக்கூடாதுன்னு. நான் வந்து இதில் என்ன இருக்கும், ஜன்னல் ஓரத்தில் தூங்கினா சோ வாட் அப்படின்னா 2 விஷயம் இருக்குது. ஒன்று, காலைல பொழுது விடிஞ்ச உடனே ஃபர்ஸ்ட் சன்லைட் நம்மளுக்கு டேரெக்டாக வருமா, சீக்கிரமாக ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆயிரும் ஒன்று. இன்னொன்று, ஜன்னலை திறந்து வச்சு தூங்குவோமா, அப்போ வந்து நம்மளுக்கு குளிர்ந்த காற்று வாடை காற்று பட்டு நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகும். அந்த காலத்தில் வந்து ஃபேன் ஏசி கிடையாது இல்லையா, ஸோ அவங்க ஜன்னல் திறந்து வச்சு தூங்குவாங்க, டேரெக்டாக பண்ணுவோம். இன்னொன்று ராபரி. இவ்வளோ தூரத்துக்கு சேஃப்டி மெஷர்ஸை பார்த்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களே. அதே மாதிரி இப்போ வாசல் நேராகவும் தூங்கக்கூடாதுன்றது அது வந்து சாதாரண விஷயமா எடுத்துக்காம, இப்போ ஜன்னலோரம் என்னோட பெட் இருக்குது, என் வீட்டில் காட் இருக்குன்னா இன்னைக்கு தள்ளி போட்டுடலாம். அது வந்து நிச்சயமாக என்னோட ஸ்லீப் பேட்டர்னை டிஸ்டர்ப் பண்ணும். 3 ஸ்டேஜ் ஆஃப் ஸ்லீப் இருக்குது. நான் படுத்த உடனே ஃபஸ்ட்டு 90 மினிட்ஸ் நல்லா ஆழ்ந்த தூக்கம் போவேன், அப்புறம் மிட் ஸ்லீப், அப்புறம் ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். அதாவது கண்ணு ஆடிட்டே இருக்கும், கனவு நிலையில் இருப்போம் விதிகாலையில். அந்த டைமில் இந்த ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப் வந்து ஒருத்தவங்களுக்கு தொடர்ந்து 3-4 நாளுக்கு ஒழுங்காக தூங்காமல் கண்ணை மூடின மாதிரியே இருக்குது, ஆனால் நான் தூங்கவே இல்லை, எனக்கு ஓடிட்டே இருக்குது, சுற்றி இருக்க சத்தம் கூட கேட்குது அப்படின்னு ரேப்பிட் ஐ மூமெண்ட் ஸ்லீப். இந்த மாதிரி தொடர்ந்து 3 நாள் ஒரு ஆள் போயிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ரொம்ப டயர்ட், சோர்வு, மனப்பதட்டம், கோவம், அப்புறம் அழுகழுகியாக இருக்கிறது, ஒரு டிப்ரெஸ்டான ஒரு ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். அந்த உடம்பு வந்து அதுக்கப்புறம் அவங்களால தாங்க முடியாது, அந்த தூக்கமின்மையோட பேட் எஃபெக்ட்ஸ் அவங்களால பியர் பண்ண முடியாது.